Hi guys, welcome back to my channel Unlimited Webs. இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் வச்சுக்கிறவங்க வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். அவங்களுக்கு வந்து பில்லு போகிறது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் ஆகும். வேணுங்கிறவங்க நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், எவ்வளோ ப்ரைஸுங்கிற சொல்கிறோம். சரிங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். லோக்கல் ஹோஸ்ட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்காதவங்க நம்ம சேனலை போய் பார்த்துங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அட்மின் கொடுத்து நம்ம வந்து ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வெல்கம் டு சொல்லி வந்திருக்கும். லோகோலாம் எதுவுமே இருக்காது. லோகோ வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். ஜேபிஜி இமேஜ் வந்து நம்ம வந்து வைக்கணும். சரிங்களா? சைடில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி வரிசையில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மாஸ்டர், இன்வர்டு, சேல்ஸ், எக்ஸ்பென்ஷன்ஸ், ரிப்போர்ட் சொல்லி நிறையா இருக்கும். இதெல்லாமே ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் பார்ப்போம். மாஸ்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்பெனி டீட்டெயில்ஸ், சப்ளையர் மாஸ்டர், கஸ்டமர் மாஸ்டர், பர்ச்சேஸு, சேல்ஸு, எக்ஸ்பென்ஸ் மாஸ்டர் டிக்ளேசரு, அப்புறம் யூஸர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாஸ்டருக்குள்ளே உள்ளது மட்டும் பார்ப்போம். மாஸ்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் சொல்லி வருது பார்த்தீங்களா? இது வந்து இப்போ நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்னோடய கம்பெனியில் வச்சுருக்கேன்னா என்னோடய கம்பெனி டீட்டெயில் வந்து நான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம கிளிக் பண்ணுற அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி நேம் கேட்பாங்க, அப்புறம் கம்பெனி லோகோ, அப்புறம் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, ஜிஎஸ்டி நம்பரு, டின் நம்பரு, உங்களுக்கு என்னென்ன உங்கள் கம்பெனியில் இருக்கோ எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். சரிங்களா? கம்பெனி நம்ம வந்து அன்லிமிட்டட் வெப்ஸு. லோகோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இருக்கிற லோகோ வந்து ஃபஸ்ட்டு நான் வச்சு பார்க்குறேன். பிஎன்ஜி இமேஜ் தான் இருக்குது நம்மகிட்ட. சரி, ஓகே, வச்சு பார்ப்போம் ஒரு தாண்டு. அப்புறம் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, மதுரை அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். சும்மா சிம்பிளாகவே டைப் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் வந்து எல்லாமே ஃபில் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களோட பில் காப்பியில் எல்லாமே வரணும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாமே ஃபில் பண்ணிங்க. ஃபோன் நம்பர் அவ்வளோ, வேறு எதுவுமே நம்மகிட்ட இல்லை. ஓகேங்களா? அப்புறம் மெயில் ஐடி கொடுத்துருவோம். கீழே ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓகே ஆயிரும். .gmail.com போடணும். நான் வெப்சைட் நினப்பில் இருக்கேன். ஓகே, gmail.com கொடுத்து சப்மிட் கொடுத்துருவோம். கொடுத்தோம்னா சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேலா? பட் எதுவுமே காட்டலை, என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி, ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ளையர் டீட்டெயில்ஸு. இது வந்து ரோல் உங்களுக்கு தர பார்த்தீங்களா? அவங்களோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்களே என்னென்னு பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேலா? அப்புறம் வந்து கஸ்டமர் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வர்ற கஸ்டமர் பேர் எல்லாமே நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேலா? எதுவுமே பண்ண தேவையில்ல. கஸ்டமர் பேர் மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணாலே போதும். ஓகேலா? வேணுங்கிறவங்க அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பில் காப்பியில் வந்து எல்லாமே வரும். நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்களோ எல்லாமே வரும். ஓகேலா? நம்ம வந்து கஸ்டமர் பேர் மட்டும் கொடுத்துருக்கோம். சப்மிட் கொடுத்தோன்னா சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேலா? ஒன்றும் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அன்லிமிட்டட் வெப்ஸ் வந்து சப்மிட் பண்ணியாச்சு. வேறு எதுவுமே இல்லை, பேர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுத்து பண்ணிக்கலாம். ஓகேலா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரிசையாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ப்ராடக்ட் டீட்டெயிலுங்கிற நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து ஃப்ளெக்ஸிலேயே பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? நார்மல் ஃப்ளெக்ஸு, ஷைனிங் ஃப்ளெக்ஸு, மேக்ஸு, ஸ்டாரு, போஸ்டரு, வினைலு, பேக்லைட்டு சொல்லி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து டைப் பண்ணிக்க. இப்போ 01 போட்டு ஃப்ளெக்ஸு என்ன ரேட்டு, ஓகேலா? அப்புறம் 02 போட்டு போஸ்டரு என்ன ரேட்டு, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க. ஓகேலா? இப்போ நம்ம வந்து எல்லாமே டைப் பண்ணியாச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேலா? இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு பார்த்துங்க, நான் 3 டைப் பண்ணிக்கிறேன். ஃப்ளெக்ஸு, ஸ்டாரு, போஸ்ட்னு சொல்லி ஒரு ரேட்டில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி என்ன ரேட்டில் நீங்கள் கொடுக்கலாம் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அவ்வளோ, இதில் வந்து வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் எக்ஸ்பென்சஸ் மாஸ்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்க. யூஸர் டீட்டெயிலுங்கிறது வந்து நீங்கள் 2-3 லாகின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேலா? அவ்வளோதான். இந்த மாஸ்டரில் வந்து அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம எப்படி பில்லு போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ சேல்ஸில் போகிறோம். சரிங்களா? சேல்ஸில் போய்ட்டு சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து கொடுக்குறோம், இல்லைனா எஸ்டிமேட் பில்லு கொடுக்குறோம். ஓகேலா? சேல்ஸ் இன்வாய்ஸுங்கிறது உங்களோட டேக்ஸோடு வரும். எஸ்டிமேட் பில்லுங்கிறது உங்கள் டேக்ஸ் இல்லாமல் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. எஸ்டிமேட் பில்லு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து எந்தெந்த கஸ்டமர் நீங்கள் டைப் பண்ணி கஸ்டமர் பேர் வந்துடும். கஸ்டமர் கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் டேட்டு வந்து இன்றைக்கி டேட் வேணுமா என்ன டேட் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்போ டேட் வேணுமோ எப்படி அந்த டேட் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் எப்போ பில் பண்ணி அந்த டேட்டை காட்டும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து கஸ்டமர் வந்து நம்மளுடைய பேர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இது ஆர்டர் நம்பர் எல்லாமே எதுவுமே டைப் பண்ண தேவை கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
இப்போ ப்ராடக்ட் செல் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் செல் டைப் பண்ண எல்லாமே வந்துடும். இப்போ ஸ்டார் ஃப்ளெக்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ ஃப்ளெக்ஸ்னா என்ன ரேட்டோ அந்த ரேட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காட்டும். இதில் வந்து ஹைட்டு வித் மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாலே போதும். சரிங்களா? அப்போ ஹைட்டு வந்து ஒரு 15க்கு 10 இந்த மாதிரி கொடுப்போம். கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் ஃபீட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஒரு பீஸோ 2 பீஸோ உங்களுக்கு வந்து எத்தனை குவான்டிட்டின்னு சொல்லி கேட்கும். இப்போ ஒரு குவான்டிட்டிக்கு வந்து அமௌண்ட் வந்திருக்கு. அந்த ரேட்டு கணக்கு பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ வந்து குவான்டிட்டி மட்டும் நம்ம வந்து மாற்றினோம்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். 10 குவான்டிட்டினா அங்கே அமௌண்ட்டு மாறிச்சு பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நான் 5 குவான்டிட்டி சொன்னால் 5 குவான்டிட்டி மாறிடும். கீழே பாருங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே 0 இருக்குங்களா. இங்கே ஆட் டு கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து இங்கே கால்குலேட் ஆகி வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு பில்லுமே நீங்கள் மேலே போட்டு ஆட் டு கார்டு கொடுக்க கீழே வந்து ஆடையிட்டே வந்துடும். இப்போ நம்ம போஸ்ட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கலாம். போஸ்ட்டு வந்து என்ன சைஸுங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வந்து 6க்கு 4 கொடுத்து ஒரு 5 இல்லை 15 போஸ்ட்டு கொடுக்குறோம். கொடுத்து ஆட் டு கார்டு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து கால்குலேட் ஆகி வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டுக்கலாம், டிஸ்கவுண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து எதுவுமே காட்டலை உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 5000 10,000 பேலன்ஸ் வச்சுருக்காரு, இல்லை 5 லட்ச ரூபா பேலன்ஸ் வச்சுருக்கான்னு வச்சுக்கலாம். அது பேலன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த பேலன்ஸோட நீங்கள் போடுற பில் வந்து ஆடைய வந்துடும். இப்போ சப்போஸ் அமௌண்ட் கொடுத்தாரு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பில்லில் போய் நீங்கள் வந்து அமௌண்ட் மட்டும் பெய்டு மட்டும் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த பில்லில் வந்து ஆடாகி கழிஞ்சு வந்துடும் உங்களுக்கு அந்த பில்லு. போக பார்ப்போம் நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு எஸ்டிமேட் பில் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டர் சொல்லி வந்துருச்சு வருங்க. அவ்வளோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பில் வந்து வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பாகிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய பேர் அட்ரஸ் எதுவுமே வரல. உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிஎன்ஜி இமேஜ் கொடுத்து பண்ணாலும் வரல. ஓகேங்களா? ஜேபிஜி பண்ணால் வந்துடும். சரி, நெக்ஸ்ட் பில்லை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். இதில் பாருங்கள் நம்ம பேரை கொடுத்தனால அன்லிமிட்டட் வெப்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. வேறு எதுவுமே வரல. நம்ம டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணல இல்லையா, எதுவுமே வரல. எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். இது பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போய் உங்களுக்கு சேவ் பிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து சேவ் ஆகிரும். கஸ்டமர் எல்லாமே நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிரும். ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ், தான் டீட்டெயில்ஸு. உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் நான் இது வந்து ஃபுல்லாக இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.